சனிக்கிழமை வந்து வாரணாசி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட்லாம் பயங்கர மாசாக வந்து பண்ணியிருந்தாங்க. மகேஷ் பாபு என்ட்ரன்ஸே அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் வர மாதிரி அந்த பெரிய புல் அந்த பசுமாடு மேலே அந்த திரிசூலாக வச்சுட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு என்னமோ பொய்கால் குதிரை மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து விஷுவலாக சூப்பராக பயங்கரமாக இருந்தது. கிட்டத்தட்ட அவதார் ரேஞ்சுக்கு டச் பண்ணுற மாதிரி இருந்தது. முழுக்க ஐமேக்ஸ் கேமராலேயும் ஷூட் பண்ணி ஐமேக்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்ச ஐமேக்ஸ் வந்து கோயம்புத்தூர் சென்னையிலையும் இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சேலத்தில் ஒரு ஐமேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனால் ஐமேக்ஸ் விஷுவலாக இந்த படம் எங்கேயோ போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் பாகுபலி ட்ரிபிள் ஆர் கூட விட்டுருங்க. பாகுபலி வந்துட்டு எனக்கு அது ஒரு எப்பிக் கல்ட் கிளாசிக் மாரி அதையே ரீக்ரியேட் பண்ண இவரால் தான் முடியும். கிட்டத்தட்ட வாரணாசிங்க பின்னாடி ராமர் கோயிலை காட்டுறாங்க. இப்போ எல்லாமே இனிமேல் ராமர் கோயிலை பேஸ் பண்ணி தான் வரும். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். படம் வந்து 2026 இல்லை 27 சொல்லியிருக்காங்க. எதுக்கான அத்தனை வருஷம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கும்போது அதுக்கான அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு மகேஷ் பாபு பண்ணால் நானும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன். இவர் வந்து கடவுளோட அவதாரம் இல்லைனா கடவுளோட கைடன்ஸ் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஆள். பிருத்திவிராஜ் வந்து வில்லன் நினைக்கிறேன். அந்த சைஃபிக் மாதிரி அந்த ஆத்திரையா மாதிரி ஏதோ வீல் சேரில் வந்துட்டுருக்காரு. அப்புறம் ஹீரோயினி ஏஜென்ட் ப்ளஸ் அந்த காலத்து 2 காலத்தையும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மாவீர நாட்டம் மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலில் ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். படத்துக்கு பற்றியான உங்கள் சஜஷன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.